exercise 5.3 question number 7. So that the sum of m plus nth term and m minus nth term of an AP arithmetic progression is equal to twice the mth term. AP னுடைய m plus nth term-ஐயும் m minus nth term-ஐயும் sum பண்ணா வரக்கூடிய ரிசல்ட் ஆனது எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க? mth டேர்முக்கு twice எடுத்தா ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்சது in AP nth term is equal to a plus n minus 1 into d. சோ இங்க மூணு டேர்ம் மீன் பண்றாங்க m plus nth term. சோ n போல m plus n அப்ளை பண்ணா m plus nth term கிடைச்சிரும். சோ a plus m plus n minus 1 into d. And the second m minus nth term a plus m minus n minus 1 d. And twice the mth term சொன்னனால mth term கால்குலேட் பண்ணிக்கலாம். So a plus m minus 1 into d. எந்த term சொல்றாங்களோ n க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதா. So நம்ம சொல்ல வேண்டியது sum of m plus nth and m minus nth term is equal to twice the mth term னு சொல்லணும். சோ இத எடுத்துக்கலாம் m plus nth term-ஐயும் m minus nth term-ஐயும் sum பண்ணலாம். சோ m plus nth term-ல a plus m plus n minus 1 d plus m minus nth term-ல a plus m minus n minus 1 into d ன்னு கிடைக்கும். சோ இதுல a plus a 2a d காமனா இருக்கிறதுனால உள்ள இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ m plus n minus 1 plus m minus n minus 1 into என்ன கிடைக்குது d ன்னு கிடைக்குது. சோ 2a is equal to சோ இதுல என்ன பண்ண முடியும்னா plus n minus n கேன்சல் ஆயிடும். So m plus m 2m னு கிடைக்கும். -1 ஆட் பண்ணும்போது -2 னு கிடைக்கும் into d. So ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்லயுமே 2 காமனா இருக்கு. எடுத்துட்டோம்னா a plus m minus 1 into d னு கிடைக்கும். So mth டேர்ம்ல நம்ம என்ன எழுதி இருக்கோம்? a plus m minus 1 into d னு எழுதி இருக்கோம். So it is equal to 2dm. அப்போ m plus nth டேர்மையும் m minus nth டேர்மையும் ஆட் பண்ணா mth டேர்முடைய ட்வைஸா இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மென்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணனும். sum of m plus nth and m minus nth term is equal to twice the mth term. So is a final answer. Thank you.